மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு ரீகேப் தான் இதில் பார்க்குறீங்க. ஸோ நம்ம வந்து பாம்பன் பாலத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 3 எபிசோடு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன இந்த பாம்பன் பாலத்தை ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மண்டபம் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து மண்டபம் சைடு வந்துட்டேன். இப்போ நான் கீழே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா ரவுண்டாக, இதுதான் வந்து பில்லர் பைல்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு பில்லர்னே சொல்கிறேன். இந்த பில்லர் வந்து 3 பில்லர் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு அந்த பேஸ் சொல்கிறாங்களா பைல் கேப், அந்த ஒரு பைல் கேப்புக்கு வந்து 3 பில்லர் வச்சுருக்காங்க. அதில் தான் நிற்கிது. இந்த பில்லரில் வந்து இரும்பு துரு பிடிச்ச கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அது என்னென்னா அந்த காங்கிரீட் போடும்போது அந்த காங்கிரீட் வந்து சும்மா குழி தோண்டி நம்மளால் வந்து கடலில் போட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு போர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உருளை வடிவில் செட் பண்ணி அதில் உள்ள வாட்டர்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சம் அட்ஜஸ்டிவ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் காங்கிரீட் போடுவாங்க. அதை ஏன் ரிமூவ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரிமூவ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த கடலோட கரோஷன் ஆகி அது இத்து போனதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து அந்த காங்கிரீட் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த காங்கிரீட் வந்து இந்த இரும்பு தகடுகளாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பாதுகாக்க, அதுக்காண்டி தான் அதை எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டீட்டெயிலாக. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல பில்லர், இந்த பில்லர் வந்து மொத்தமாக கடலில் வந்து எத்தனை பில்லர் நிலைநிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 297 பில்லர்ஸ். அதில் வந்து அந்த நீங்கள் வந்து பாம்பன் பாலம் வந்திருந்தீங்கன்னா பஸ்லையோ இல்லை உங்களோட சொந்த வாகனத்தில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும், பெயிண்டில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பெயிண்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 99x3 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன கால்குலேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி அந்த பைல் கேப் பேஸ் சொன்னேன்ல, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 99 பேஸ் இருக்குது கடல் மேலே மட்டும். இப்போ ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம். ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் இதே மாதிரி பாலம் வேறு இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் தேடி பார்த்துட்டேன், இருக்குது. ஆனால் வந்து சைனாவில் கூட இருக்குது. அவங்கெல்லாம் நதி மேலே கட்டியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான், அதாவது ஆசியா கண்டத்தில் கிட்டத்தட்ட 48 நாடுகள் இருக்குது. 48 நாட்டிலே வந்து நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கடல் மேலே அமைக்கப்பட்ட ஒரு செங்குத்து தூக்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து சம் பிரிட்ஜஸோட ஃபோட்டோ வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்திங்களா தெரியும், சைனா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சம் மீட்டர்ஸ் லெவல்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு கடல் மேலேயே கட்டியிருக்கோம். அப்போ வந்து இந்தியா வந்து உலக லெவலில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஒரு பாம்பன் பாலம் விளங்க போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. விஷயம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அது என்னென்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி நான் இப்போ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா RL அண்ட் BLன்னு இருக்கலாம். RLனா ரயில் லெவல், ரயில் லெவல்னால் அந்த தண்டவாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டவாளம் தான் ரயில் லெவல். ரயில் லெவலில் வந்து BFனா பேஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதாவது ஃபவுண்டேஷன் அடிமட்டத்தில் போட்டிருப்பாங்கல்ல அது வரைக்கும் உள்ளதை குறிக்கிறது தான் அந்த இது அளவு. அதாவது ரயில் லெவல்லேருந்து அந்த பேஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் எவ்வளோ இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா 42.957 மீட்டர் வந்து ஆழம் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம அடி கணக்கில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடினா ஃபீட் கணக்கு, நிறைய பேருக்கு வந்து மீட்டர் கணக்கில் வந்து தெரியுமான்னு தெரில, நான் வந்து அடி கணக்குலேயும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 150 அடி. இது வந்து ஒவ்வொரு பில்லருக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். ஏன் ஒவ்வொரு பில்லருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா RL அண்ட் BL இருக்கும். RLங்கிறது நான் சொன்ன மாதிரி ரயில் லெவல் தான். BLங்கிறது பெட் லெவல். அந்த பெட் லெவல் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு கீழே வந்து மணல் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கடல் தண்ணிக்கு கீழே மணல் இருக்கும்ல, அந்த மண்ணில் இருந்து இந்த தண்டவாளங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அது குறிக்கும். இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.600 மீட்டர்ஸ். கிட்டத்தட்ட அந்த கடலோட மேல்மட்ட மண்ணில் இருந்து தண்டவாளம் வரைக்கும் 30 அடி உயரம் இருக்குது. அடுத்து மூணாவதாக ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்களா, RL to TPC. RLனா அதே ரயில் லெவல் தான், TPCனா டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன். அந்த டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பைல் கேப்பை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா பைல் கேப்பை குறிக்காது. நம்ம அந்த பில்லர் சொல்கிறோம்ல, பில்லரோட மேல் ஃபவுண்டேஷன், அந்த மேலே வரும் தெரியுமா, அந்த 3 பில்லரோட மேல்மட்டம், அந்த மேல் மட்டத்தை தான் டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் உள்ள லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் பில்லருக்கு பில்லர் மாறுபடுது அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பில்லருமே ராக், அதாவது பாறைகள் மீது தான் இந்த காங்கிரீட்டை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதில் வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆறுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் மீன்ஸ் பாறைகளை குறிக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாறைகள் வந்து ஒரே லெவலில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஆழமாகவும் போகலாம், ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் முன்னையும் வரலாம். அதனால் வந்து இது பில்லருக்கு பில்லர் மாறுபடும். எல்லா பில்லர்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து நம்ம பாம்பன் பாலத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி மக்களாகிய நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பாம்பன் பாலத்துக்கு யார் பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கூட நிறைய பேர் நடத்துகிறாங்க. நடத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட பேர் வைக்கலன்னு தான் நிறைய மக்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பாவம். அக்டோபர் 1ஆம் தேதி பாம்பன் பாலம் திறக்கப்பட போது அதுக்குள்ளே அந்த யாரோட பேர் சூட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பழைய பாலத்தோட பேர் வந்து நிறைய பேர் பாம்பன் பாலம்னு சொல்கிறீங்க. அதாவது பாம்பன்கிற ஊரை கனெக்ட் பண்ணுறனால அது நம்ம அந்த பாலத்தை விட்டு இறங்கணுன்னு வந்து பாம்பன்கிற ஊர் வந்தோன்னா பாம்பன் பாலம்னு சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலி நம்மளோட பழைய ரயில் பாலத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ரயில் பாலம் இந்த சென்ட்ரல் பிரிட்ஜை வந்து வடிவமைச்சவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷர் அப்படிங்கிற பொறியாளர் தான் வடிவமைச்சார். ஸோ இது வந்து ஷெர்ஷர் பிரிட்ஜுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோடு பாலத்தோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ரோடு பாலத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜ். ஸோ நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த பாலத்தில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இது கொடுக்குறாங்களே, இந்த எலக்ட்ரிக்கல் இது வந்து புயல் மழை காலங்களில் அறுந்து விழுந்தால் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, கப்பல் போகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் வந்து மின்சாரம் பாஸ் ஆகுமா, அதனால் டம்மி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் மற்றும் ட்ராவல் விளாக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.